அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி கொலு ஆரம்பித்து இன்றைக்கி 9வது நாள் சிறப்பு தினம். தீய சக்தியில் அழிக்கணுன்றதுக்காக அன்னை பராசக்தி துர்காதேவியை அவதாரம் பண்ணி நம்ம எல்லாரையும் காப்பாற்றுற திருநாளாக இந்த நவராத்திரி விழா அமையுது. துர்காஷ்டமின்னு சொல்லி ஒரு இடங்களில் மிக சிறப்பாக இதை கொண்டாடுறாங்க. ஆனால் நவராத்திரி கொலு வைக்கிறவங்க வைக்காதவங்க எல்லாருமே சரஸ்வதி பூஜை கொண்டாடுவாங்க. நாளைக்கு சரஸ்வதி பூஜை, அதாவது எல்லா கலைகளுக்குமே தலைவியான கல்விக்கு அதிபதியான மகா சரஸ்வதியுடைய திருநாளாக நாளைக்கு அனுசரிக்கப்படுது. எல்லா வீட்லேயும் சரஸ்வதி படம் வச்சு சந்தனம் குங்குமம் விட்டு பூமாலை போட்டு அதுக்கு எல்லா அலங்காரங்களும் பண்ணுவாங்க. வீட்டில் உள்ள பொருள்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாத்துக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு எல்லா வீடே பளிச்சுன்னு இருக்கும். மாக்கொல்லங்கள் இட்டு வாழை மர தோரணங்கள் கட்டி வீட்டில் இருக்க வாகனங்களுக்கெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வைப்பாங்க. நம்ம உபயோகிக்கிற எல்லா சாமான்களுக்குமே கழுவி சுத்தப்படுத்தி குங்குமம் இது சந்தனம் பூசி வைக்கிறது ஒரு வழக்கமாக அனுசரிக்கப்பட்டு வருது. பிள்ளைகளோட பாட புஸ்தகங்கள், பேனா, பென்சில் இது மாதிரி அந்த பொருட்கள் வைக்க அன்னையோட சரஸ்வதியோட படத்துக்கிட்ட வைப்பாங்க. பக்தி புத்தகங்கள், பகவத்கீதை, சிவபுராணம், ராமாயணம், இவருடைய சாய் சச்சரித்திரம் போன்ற பக்தி நூல்கள் எல்லாம் அந்த சரஸ்வதி படத்துக்கிட்ட வச்சு பூஜிக்கிறது ஒரு வழக்கமாக இருந்துட்டு வருது. அதோட நம்ம நைவேத்தியங்கள், பழங்கள் எல்லாம் வச்சு அவல் பொரிக்கடலை எல்லாமே வச்சு நம்ம இஷ்டப்பட்டு என்னென்ன விரும்புகிறோமோ எல்லாம் வேண்டியதை ஆசையோடு நம்ம வச்சு வழிபடுறோம். பக்தியோடு நம்ம பக்தி சரத்தையோடு வழிபடுற அந்த வழிபாடுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். வருஷம் பூரா நம்ம கடவுள் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்திட்டு வராரு. அந்த தெய்வத்துக்கு நன்றி கூறுற விதமாகவும் இதை ஒரு நாளை நம்ம அமைச்சிக்கிறோம். அதே போல் இந்த வருஷம் போலேயே ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சிறப்பாக இந்த தினங்களை நாங்கள் கொண்டாடணும். இன்றைக்கு மாதிரி எந்த விதமான தடங்கல்கள் இல்லாமல் இந்த வருஷம் பூரா எங்களுடைய எல்லா அலுவல்களும் எல்லாருடைய தேவைகளும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக அசம்பாவிதங்கள் எதுவும் நேராமல் சிறப்பாக நடக்கணும். பிள்ளைகள் நல்லா படிக்கணும், பிள்ளைகள் நல்ல மேன்மைக்கு வரணும், வேலை கிடைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணும், குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும். இப்படி அவங்களுடைய எந்த விதமான நியாயமான தேவைகளோ எல்லாத்தையும் நீங்கள் தூய்மையான மனசோட பக்தி சிரத்தையோட கேளுங்க. கட்டாயம் உங்களுக்கு அதை வளர்க்குறதுக்கு முப்பெரும் தேவிகளும் காத்திருக்கிறாங்க. உங்களுடைய பக்தி தான் முக்கியம். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். பக்தியோடு வழிபடுங்க. அதோட பலனை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க. இந்த அருமையான நவராத்திரி திருநாள் 9 நாள் நல்லபடியாக ஓடிடுச்சு. வச்சுருக்கவங்க எல்லோரும் வச்சுருக்காமல் அதுக்குள்ளே வைக்காதவங்க எல்லாருமே சுபிட்சமாக இருக்கணும், சகல செல்வாக்கோடு இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், தீர்காயுசோடு இருக்கணும், சகல ஐஸ்வர்யங்களோடு இருக்கணும். அப்படி நான் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிறேன். நம்ம பாபா உடனே இருந்து நமக்கு எல்லாத்துக்கும் அருள் பாலிக்க சாய்பாபா இருக்கிறாரு. அவரை தான் என்னுடைய கண்கொண்ட தெய்வமாக நான் தினமும் வழிபட்டுட்டு வரேன். அவரோட அருளாசினால் தான் நான் எல்லா பூஜைகளையுமே சிறப்பாக செய்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஏன்னா என்னுடைய வயசு, என்னுடைய உடம்பு எல்லாமே கொஞ்சம் தளர்ந்து போன நிலைமையில் இருக்குது. ஆனால் பரவாயில்லன்னு எனக்கு அதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து அந்த பூஜைகள் தடங்காமல் நடக்கிறதுக்கு அவர் அருள் புரிகிறாரு. அவருக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்கள் எல்லாருமே பாபாவை வழிபடுங்க. மற்றவங்களுக்கு இஷ்டமான எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு நல்லவைகள் எல்லாத்தையும் நீங்கள் அடையணும்னு சொல்லி நான் பிரார்த்திச்சுக்கிறேன். உங்களுடைய தேவைகள், எண்ணங்கள், எல்லா ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். பக்தியோட பூஜைங்க, அதனோட பலனை பெறுங்க. அவங்கவுங்க சக்திக்கு ஏற்றபடி நீங்கள் பூஜை செய்யலாம். உடம்பு, மனசு எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம பக்தி ஆத்மார்த்தமாக இருக்கணும். அதை மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. கடவுள் எல்லா கடவுள்களும் அதை தான் கேட்குறாங்க. அது மாதிரி ஆத்மார்த்த பக்தியோடு நீங்கள் பூஜை செய்யுங்க. எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று நீங்கள் என்னென்னைக்கு நல்லபடியாக வாழணும்னு சொல்லி நான் மனசார பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் இந்த நவராத்திரி தின வாழ்த்துக்கள். அடுத்து விஜயதசமி நாளைக்கு அன்னைக்கு நான் அன்னைக்கு தான் பாபாவுடைய இறுதி நாளாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதை நான் அடுத்த வீடியோவில் பாபா மகா சமாதி அடைஞ்ச அந்த வீடியோ அடுத்து வரும். அதையும் பாருங்கள். எல்லாரும் எல்லா நலமும் பெற்று நல்லபடியாக வாழறதுக்கு
பிரார்த்திச்சுக்கிறேன். ஓம் சாய்ராம்.